தேவ வார்த்தையை அசட்டை பண்ணாதே. சங்கீதக்காரன் சங்கீதம் 106:24 இவ்விதமாய் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள் என்று. இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தேவன் இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆனால் அவர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் அநேக இடங்கள்ல அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறத வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல இருந்து ஒரு 3 காரியங்களை நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். முதலாவது நியாயம் தீர்த்தல். ஏசாயா 5:24 சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. இது யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பரிதானம் வாங்கி கொண்டு நீதிமானை துன்மார்க்கன் என்று நியாயம் தீர்க்கிற கூட்டத்தாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தவறாக நியாயம் தீர்த்தல். எபிரேயர் 12:15 விசுவாசிகளாகிய நம்மளுக்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்மளுடைய மனதிலே கசப்பான வேர் எழும்புமானால் நாம பிறரை குறித்தான விரோதங்களும் வைராக்கியங்களும் வைத்துக்கொண்டு தவறாக நியாயம் தீர்க்க கூடும். யாக்கோபு 3:14 யாக்கோபு சொல்லுகிறார், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம கசப்பான வேர் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை வேறாக கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அதை பவுல் கொலோசியர் 2:6-7 சொல்லுகிறார். அவருக்குள் வேர் கொண்டவர்களாக அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோടെ அதில் பெருகுவீர்களாக. ஆகவே தவறாக பிறரை நியாயம் தீர்க்காதபடிக்கு கிறிஸ்துவை வேறாக கொண்டு நற்கனிகளை வெளியிலே காண்பிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இரண்டாவது, மனுஷருடைய பாரம்பரியம். அநேக மனுஷருடைய பாரம்பரியங்களை கை கொண்டு நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை நாம வெளியே காட்டிக் கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்முகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி பரிசேயரை குறித்து இயேசு கூறுகிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். லூக்கா 11:39 நீங்கள் போஜனமான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. இன்றும் கூட விசுவாசிகளாகிய நாம் அநேக பாரம்பரிய கட்டுக்குள்ளாக இருந்து கொண்டு நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தாம இருக்கிறோம். தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அந்த இருதயம் சுத்தமா இருக்கணும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். மத்தேயு 23:26 போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். யாக்கோபு சொல்லுகிறார், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பேதுரு சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆக வெளி வேஷம் தரிக்கிறவர்களாய் பாரம்பரியத்தை பின்பற்றி கொண்டு நாங்கள் பரிசுத்தமான்கள் என்று சொல்லி வெளியில காண்பிக்கிறவர்களாய் இல்லாதபடி, கிறிஸ்துவனுடைய வசனத்தை அவமாக்குகிறவர்களாய் இல்லாதபடி, தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களாய் இல்லாதபடி நம்மளுடைய இருதயங்களிலே தேவனை பரிசுத்தம் பண்ண நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, துணிகரமான பாவம். என்னாகமம் 15:31 அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினவன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இது யாரை குறிக்கிறது? பாவம் என்று தேவன் கூறிய காரியங்களை அறிந்திருந்தும் துணிகரமாய் செய்கிறவன். இதை அநேக இடத்துல நம்ம வேதத்துல பார்க்கலாம். தேவனுடைய ஜனம் அநேக தரம் துணிகரமான காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 15 சவுல் துணிகரமாய் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறத பார்க்கிறோம். என்னாகமம் 16:17 மோசே ஆரோனுக்கு விரோதமாக ஒரு சிறு கூட்டம் எழும்பி தேவனையும் எதிர்த்து நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5 அனனியா சப்பீரால் தேவனுக்கு விரோதமாய் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் போய் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால் அவர்களுக்கு வருகிற தண்டனை மரணம். 2 கொரிந்தியர் 5:19 தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கினார். பாவிகளாகிய நாம் மரணம் என்னும் அந்த தண்டனையை பெற தகுதியுள்ளவர்களாய் இருந்தோம். ஆனா தேவன் நம்முடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். எபேசியர் 4:30 சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அநேக தரம் நாம செய்யக்கூடாது என்று அறிந்திருந்தும் பாவங்களை செய்கிறோம். இதனால தேவன் இப்பொழுது நம்ம பொறுமையாய் இருக்கிறார். ஆனாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படி செய்யும் போது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம்.
ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை இன்னும் அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதே. சங்கீதம் 106:47 சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை இரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும் என்று சொல்லி. இன்றைக்கும் கூட நம்மளை ரட்சித்திருக்கிறார் தேவன். எதற்காக? அவருடைய பரிசுத்த நாமத்தை போற்றி அவரை துதிக்கிறதில் மாத்திரம் நாம மேன்மை பாராட்டும்படியே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதே, தவறாக நியாயம் தீர்க்காதே. மனுஷருடைய பாரம்பரியத்தை பின்பற்றி கொண்டு நான் பரிசுத்தவான் என்று நினைக்காதே. துணிகரமான பாவத்தை ஒருபோதும் செய்யாதே. எப்பொழுதும் தேவனை துதிக்கும் துதி நம்முடைய வாயில் இருப்பதாக. ஆமேன்.